वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानघनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम् नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण महामंत्र की श्री प्रभुपाद की गौर प्रेमानंदे हरि हरे कृष्ण இது வந்து பிரபுபாதர் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் இல்லையா, நான் இருக்கா சிசுகானந்த் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு, பிரபுபாதர் அங்கே டெம்பிளுக்கு வந்துட்டார். பாக்கி நான் இருக்கா அவனுக்கு லாஸ்ட் வீக்கு. ஸோ மெக்சிகன் ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. மெக்சிகாலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அருமையாக இது பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கார். அவர் அமெரிக்கன் டிசேபிள் தான், ஆனால் அங்கேருந்து அங்கே போய் மெக்சிகாவில் போய் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மிக பெருசாக கொண்டு வந்துட்டார். ஸோ முதல் நாள் டெம்பிளில் வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து சாட்டர்டே இனிஷியேஷன் செரமனி வைக்கிறாங்க. லத்தீன் அமெரிக்கானா அவங்கெல்லாம் ஸ்பானிஷ் பேசுவாங்க, ஸ்பானியர்கள் சொல்லுவாங்களா, ஸ்பானிஷ் மொழி அதை பேசுவாங்க. 8 மெக்சிகன் டிசேபிள்ஸ் இருக்காங்க அங்கே. அவங்கெல்லாம் இனிஷியேஷன் ஆக தான் ரெடியாக இருக்காங்க. பிரபுபாதர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய மூவ்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தராக இனிஷியேட் பண்ணுறாரு. ஓகே, சைத்தன்ய மகாபிரபுடைய லீலால என்னென்ன பேர் வருமோ அந்த லீலே அது அதோட பேரா. ஓகே, அந்த மாதிரி பேர்களை வச்சு அவங்களுக்கு இனிஷியேஷன் கொடுக்குறாரு. எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு அபக்தர்களை வந்து பக்தர்களாக மாற்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி படித்தேன். சக்தாஸ்னா அம்மனை கும்பிட்றவங்க சக்தாஸ்னுவாங்க. அவங்களுக்கு எப்பயுமே விஷ்ணு கும்பிட்றவங்க வந்து பொறாமையாக இருக்கும். துர்கையை கும்பிட்றவங்க சக்தாஸ். அந்த மாதிரி ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணுவாங்க. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணுவார். இருந்தாலும் கொஞ்சம் பியூரிஃபிகேஷன் இருக்கும் அவருக்கு, சக்தாஸ்க்கு. இருந்தாலும் அவருடைய நிலையிலேருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அபக்தர்களை பக்தராக மாற்ற சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பண்ணாங்க. ஸோ அதனால் பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, அந்த வழியில் ஃபாலோ பண்ணி நிறைய சென்டர்ஸ் தொடங்கி ஒரு கண்டமாக அமெரிக்கா கண்டம், ஏசியா கண்டம், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாரு, நிறைய சென்டர்லாம் தொடங்கி எல்லாரையும் அபக்தர்களை பக்தராக மாற்றுறதுக்கு வழிவகுக்கிறார். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணுறார் பிரபுபாதர் அந்த இனிஷியேஷன் டிசேபிள்ஸை. யாருடைய ரெக்கமெண்டேஷன் அவர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிச்சுகானந்தா அங்கே போனார்ல, அவர் மற்றவங்க தான் தெரியும், மற்ற யாருமே தெரியாது. அவருடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் இவங்களெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணார், தீக்ஷா இனிஷியேஷன் கொடுத்தார். 8 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் வெளியில் வசிக்கிறார், மற்ற எல்லாம் ஃபுல் டைம் டிவோட்டீஸ். அந்த ஒருத்தர் ஊதுபத்தி பிஸ்னஸ் பண்ணுறார் வெளியில். ஓகே, ஆனால் அவருமே ஃபுல்லாக முடியெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு சீக்கா வச்சுருக்கார். பிரபாக்கி கிட்ட வந்து கேட்குறார், உனக்கு என்ன ஆன்மீக வாழ்க்கை வேணுமா பௌதிக வாழ்க்கை வேணுமான்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார், எனக்கு ஆன்மீக வாழ்க்கை தான் வேண்டார். ஓகே அப்படின்னு சொல்லி இனிஷியேஷன் கொடுக்குறார், பீச் கொடுக்குறார். அப்போ பிரபாதர் வந்து அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்களே, நிறைய கூட்டம் இருக்குது, மெக்சிகன் கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. 100,000 பேர் உட்காந்துருக்காங்க அந்த ஹாலில். 500 மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஹனுமான் கோஸ்வாமி, இவர் வந்து சன்னியாசி, இவர் பிரபுபாதர் இனிஷியேட் பண்ண சன்னியாசி. இவர் வேற ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கா, இனிஷியேஷன் ஃபங்க்ஷன் பிரபுபாதர் இருக்கான்னு சொல்லிட்டு. பக்கத்தில் என்னென்ன ஸ்டேட் இருக்கோ அதில் வந்திருப்பாங்க. இந்த ஹனுமான் கோஸ்வாமி அதே மாதிரி வந்து வந்திருக்காரு. பிரபுபாதர் சொல்கிறார், நான் பேசுகிறேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹனுமான் கோஸ்வாமி சன்னியாசி என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கதை சொல்கிறார் சாஸ்திரத்தின். ஹாஸ்னி என்ன பண்ணுறாரு, மேக்ஸா? ஓ சரி. ஸோ
பெரிய கதை சொல்கிறார். அந்த கதை பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் ரெஃபரன்ஸே இல்லை. இவரே ஏதோ கோர்த்து சொல்லிட்டு இருக்காரு. பிரபாத் பொறுத்து பார்த்தாரு. கதை முடிகிற மாதிரிலாம் போயிட்டே இருக்காரு பாட்டுக்கு. பிரபாத் சொல்கிறார், ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ், இந்த முட்டாள்தனமான ஸ்டோரி நிப்பாட்டுங்க அப்படின்ட்டார் பிரபாத். பாகவத்லேருந்து பேசுங்க நீங்கள் அப்படின்ட்டார். ஒருத்தர் வயிற்றில் குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரபாத் வார்த்தைகள் இருந்து, ஏன்னா எல்லாருமே திட்டார் இல்லையா பிரபாத். உடனே அவர் நேராக உட்காந்துட்டு அப்புறம் கரெக்டாக பரம்பரையில் என்ன இருக்கோ அதை மாத்திரம் பேசினார் ஹனுமான் கோஸ்வாமி. அப்போ இனிஷியேஷன் முடிஞ்சோடனே பிரபாத் வந்து ஹனுமான் கோஸ்வாமி பார்த்து சொல்கிறார், நீங்கள் 10 அஃபென்ஸை பற்றி பேசுகிறேன், இன்றைக்கி இனிஷியேஷன் நடக்குதுல்ல, 10 அபராதங்களை பற்றி பேசணும்ல, அதுதான் முக்கியம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவார். இதோ நான்சென்ஸ் ஸ்டோரி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. இனிஷியேஷன் நடக்கும்போது முக்கியமான விஷயங்களை பேசணும். எப்படி மகாமந்திரம் சொல்கிறது, எப்படி 10 அபராதங்களை என்னென்ன அபராதங்கள் தவிர்க்க வேண்டியது, இதெல்லாம் தான் பேசணும். மற்ற இதெல்லாம் என்ன பிரயோஜனம்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே விளையாட்டுக்கிறார் அவர். இப்போ அவனுக்கு ஈவினிங் வந்து மார்னிங் இனிஷியேஷன், ஈவினிங் வந்து சிசுகானந்தா வந்து பிரபாதம் சொல்கிறார், உங்களுக்கு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரபாத் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டெலிவிஷனில், உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியா பிரபாத் கேட்குறாரு. எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுவான்னு கேட்குறாரு பிரபாத். நேற்றுக்கு வந்து ஃபுல்லாக பயங்கர டைட்டாக போயிட்டுருக்கு. அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. முதல் நாள் ஃபுல்லாக ப்ரோக்ராம், அடுத்த நாளும் ஃபுல்லாக ப்ரோக்ராம். இப்போ நைட்டு வந்து டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணுறாரு. எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுவாங்க கேட்டோன்னா 3 கோடி பேர் வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னாரு. இதான் ரொம்ப பாப்புலரான ஷோ அப்படின்றார். 3 கோடியான்னு சொல்லி பிரபாத் கேட்குறாரு. அப்போ கட்டாயம் நான் போய் ஆகணும்னு சொல்கிறார். ஓகே, ஆனால் உங்களுக்கு பிரபாத் எவ்வளோ சிக்கல் இருக்குது என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் அப்படின்றார். இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலையேன்றார். பிரபாத் சொல்ல ஓகே அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம வந்து பகலில் தூங்கிக்கலாம், பரவாயில்ல வா கிளம்பலாம் அப்படின்றார். பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30 கிளம்புறாங்க, 1:30 ஷோ. சாரி 12:30 ப்ரோக்ராம். ஓகே, அப்போ வந்து கிளம்புறாங்க, நைட்டு கிளம்புறாங்க, ஒரு 12 மணிக்கு கிளம்புறாங்க. பிரபாத் என்னென்ன பேசுகிறாரோ அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது சிசுகானந்த பிரபுடைய வேலை. அவர் பேச டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா ஆடியன்ஸும் அப்படி ஸ்டன்னாக இருக்காங்க. அப்படி பிரபாத் பேசுறது கவனிச்சுட்டு. ஓகே, 3 கோடி பேர் வாட்ச் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பேசுறதுல கேட்டலாம். ஏன்னா பிரபாதருடைய அந்த தலக்கு அவர் ஆன்சர் பண்ணுற ஸ்டைலு, அவருடைய புத்தி கூர்மை, இதெல்லாம் பார்த்து அவருடைய பக்தி இதெல்லாம் பார்த்து அவங்களாம் ஸ்டன்னாக இருக்காங்க. ஓகே, அதில் ஒருத்தர் கொஸ்டின் கேட்பார். அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் தலைக்கு இப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப ட்ரிவியலான கொஸ்டின், சில்லியான கொஸ்டின். ஓகே, ஏன் இந்த மாதிரி பக்தர்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் பிரபாத ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சின்ன கொஸ்டின் கூட. அது முடிஞ்சோன்னு ஒரு பெரிய கீர்த்தன் போடுறாங்க, கிட்டார் வச்சு மெக்சிகன் ஸ்டைலில் வந்து எல்லாம் பாடுறாங்க. ஓகே, எல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்சது. அப்போ இன்டர்வியூ பண்ணாலும் அவர் சொல்கிறார், என்னை ஆசீர்வாதம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மாதிரி பிரபாதர் பேச்சு பண்ணியிருக்காரு. உடனே பிரபாத் சொல்கிறார், ஆல் க்ளோரிஸ் டு மெக்சிகோ சிட்டி அப்படின்றார். பிரபாத் மெக்சிகோ பிடிச்சிருக்கு. ஏன்னா மெக்சிகோவும் நம்ம இந்தியா மாதிரி தான் இருக்குது, கிளைமேட்டும் சரி மக்களும் சரி ரொம்ப உணர்ச்சியமாக இருக்காங்க, இந்தியா மாதிரியே இந்தியன்ஸ் மாதிரியே இருக்காங்க மெக்சிகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபாத். திரளாக வந்துடுவாங்க, இந்த மாதிரி பக்தின்னு நிறைய பேர் வந்துடுவாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சது. அப்போ பிரபாத் வந்து க்ளோரிஃபை பண்ணி சச்சிகானந்த சொல்கிறார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் எஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி சச்சிகானந்த சொல்கிறார். அதை பிடிச்சிட்டு இருக்கவர் ஒன்றுமே பேசவே இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லவே. ஏன்னா அவர் வந்து அப்படியே மெஸ்மரைஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படியே இவ்வளோ நேரம் பேச்சை கேட்டு அப்படியே மறந்து போய் நிற்கிறார் அவர். ஓகே, ஸோ பிரபாத் வந்து எல்லா டிவோட்டிஸும் கிளம்பி ரெஸ்ட் எடுக்கிறது வீட்டுக்கு மீன்ஸ் கோயில் கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் வாக்கிங் போகிறாங்க, சண்டே வாக்கிங் போகிறாங்க. சப்புல் டேப்பிங் பார்க்குன்னு சொல்லி பெரிய பார்க். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. பிரபாதரே போகிறாரு, யார்கிட்டையும் டைரெக்ஷன்லாம் கேட்கல, அவரே உள்ளே போயிட்டு அவர் தேவையான அந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுறாரு கரெக்டாக. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஓகே, அதே டெம்பிள் எல்லா ரூமையும் பார்க்குறாரு. நல்ல பில்டிங்கு, நல்ல டெம்பிள் கிடச்சிருக்கு, நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே,
ஏன்னா 1.5 years 1 year சார் 1 yearக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் பிரபாத வரணும்னு சொல்லிட்டு. டெம்பிள் ஓப்பன் பண்ணி 1 year ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரபாதர் வந்து 24 மணி நேரம் தான் ஆகுது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரபாதர் வந்து மறக்க முடியாதபடி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டார். இனிஷியேஷன் கொடுத்தாரு, டெம்பிளில் வந்து அப்புறம் டிவி ஷோ பண்ணார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு. இப்போ சொல்கிறார் பிரபாதர் வந்து மெக்சிகோ இஸ் வெரி மச் லைக் இந்தியா அப்படின்றார். ஓகே, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இனிஷியேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. சாட்டர்டே ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், சண்டே வந்து செகண்ட் இனிஷியேஷன். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூடியிருக்காங்க இந்த இனிஷியேஷனாக என்னன்னு பார்க்கறதுக்காக. செகண்ட் ஃப்ளோர் வாக்கு எல்லாம் போய் அங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி டெம்பிள் ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது. ஏன்னா பிரபாதர் வந்து இந்த மாதிரி டிவி ஷோலாம் பண்ணியிருக்காருல, அது நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததே இல்லையா அவங்களுக்கு. அந்த டெம்பிளில் வாரம் ப்ரோக்ராம் வைப்பாங்கல்ல, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய மக்கள், யோகா ஆன்மீகத்தை பற்றி இன்ட்ரெஸ்டாக நிறைய பேர் வந்துட்டாங்க அதில். இந்த அவங்க என்ன நினச்சின்னா யோகானா வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது தான் யோகான்னு சொல்லி நினச்சிருக்காங்க. நிறைய பாப்புலராக இருக்குது இந்த யோகா. ஸோ பிரபா என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி யோகானா பகவானை லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஓகே, ஸோ லெக்சர்லாம் முடிச்சு சண்டே எல்லாம் முடிச்சிட்டார். எல்லார்ட்டையும் இந்த செகண்ட் செஷன் முடிச்சு லெக்சர்லாம் முடிச்சு மேலே வராரு. கீழே வந்து எல்லாம் டெம்பிள் மேலே வந்து தங்குறதுக்கு ரூம். மேலே வந்தோடனே கீழே எல்லாரும் கத்துறாங்க, ஜெய் பிரபுபா ஜெய் பிரபுபா பிரபுபா ஜெய் பிரபுபா ஜெய பிரபுபா 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 அப்படி சொல்லி எல்லாம் கத்துறாங்க. ஓகே, உடனே பிரபா கேட்குற ரூம்ல அவர் கேட்குது, என்ன கீர்த்தனை பண்ணுறாங்க, இது போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் இப்படி சத்தம் கொடுக்குறாங்க தேவையில்லாம் அப்படின்றாரு. உடனே சிசுகானந்த பிரபு சொல்கிறாரு, எல்லாம் உங்களுடைய பேரை சொல்கிறாங்க பிரபா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் கொஞ்சம் மெரியாவை பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் சிசுவா வெளியே வந்து. ஓகே, திருப்பி அவர் என்ன பண்ணார், அவர் வந்து அவங்க வந்து அப்படியே பாடிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன் இன்னும் கொஞ்சம் கத்துறாங்கன்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாதர். அப்போ சொல்கிறார், எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறார். ஓகே, அனுப்புங்க எல்லாரையும் அப்படின்றார். ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, மாடியில் ரூம் சின்னது தான். ஒரு டிவோடிஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ரூமுக்கு எக்ஸிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸிட் அப்படி போட்டுறாங்க. ஒருத்தர் தான் உள்ளே வர முடியும். அப்படி அந்த டோர் அப்படி வச்சுட்டு ஒருத்தராக உள்ளே வந்து எக்ஸிட் ஒருத்தர் வெளியே போயிடணும். அப்படி அப்புறம் இன்னொருத்தர் வரும் அந்த மாதிரி பார்க்குறது. ஓகே, பிரபா உட்காந்துருப்பார் சேட் பண்ணிட்டு, பக்கத்தில் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஸ்பானிஷில் என்ன சொன்னாங்க. எல்லாம் வர்றவங்கலாம் விழுந்து கும்பிட்டுட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக மரியாதையாக விழுந்து கும்பிட்டு ஏதோ சொல்கிறாங்க. பிரபா என்ன சொல்கிறான்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருணை கொடுங்க, எங்களுக்கு மெர்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபா என்ன சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா அப்படி சேன் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஏகப்பட்ட பேர் வந்து இது மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, 402 பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தராக வந்து. அடுத்த நாள் காலையில் பிரபாதை கேட்குறாரு, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் சிசுகானந்த கேட்குறாரு. சிசுகானந்த சொல்கிறாரு, இன்றைக்கி நான் வந்து குயனேர் வஷா குயேர்ன வஷா அந்த இடத்துல வந்து நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணியிருக்கேன் பிரபா அப்படின்றார். இது ஒரு சிட்டி, பக்கத்தில் இருக்கிற சிட்டி, பெரிய பிளாஸா இருக்குது. அதில் வந்து இங்கே லெக்சர் கொடுக்கணும். அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, மைக்ரோஃபோன் ஸ்டேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம போய் நம்ம கீர்த்தன் பண்ணி லெக்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓ வெரி நைஸ் அப்படின்றார் பிரபாதர். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஹோட்டல்லாம் உங்களுக்கு நான் லெக்சர் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி பிரியா மாதாஜி வீட்டுக்கு போயிட்டு பிரசாதம் சாப்பிட்லான்றார். வெரி நைஸ் அப்படின்ட்டு ஒரே ஒரு பால் மட்டும் தான் குடிச்சிருக்காரு, கிளம்பிட்டார் பிரபாதர். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அது மாதிரி சாப்பிட்லாம், லைட்டாக சாப்பிட்டு கிளம்பிட்டார். ஒரு ஃப்ரூட்ஸ் அது மாதிரி சாப்பிட்டு கிளம்பிட்டார். அப்போ சொல்கிறாங்க, அந்த டிவோடிஸ்லாம் காரில் போகும்போது சொல்கிறாங்க, இந்த குயர் நவஷா அது வந்து ரொம்ப சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள், அந்த மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் அப்படி இருக்குமா. அமெரிக்காவிலேருந்து எல்லாம் அனுப்புவாங்களா இந்த ரைட்டர்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்களாம் இங்கே வந்து தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ், ஒரே மலையாக மரங்களாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி இடம். அங்கே வந்து பார்த்த உடனே பிரபாத் வந்து பார்க்குறாரு, அந்த பிளாஸ் ஆஃப் சிட்டி வந்துட்டார். நிறைய பேர் கூட்டம் இருக்காங்க, பிரபாத் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபார்மர்ஸ், ஹிப்பீஸ், ஷாப்பர்ஸ், ஆர்டிஸ்ட், பிஸ்னஸ் மேன் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பிரபாத். பெரிய கீர்த்தன் பிரபாதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஜில் வந்து ஹரிகிருஷ்ண மாமதர் மெல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இது. ஒருத்தர் கொடையை பிடிச்சிருக்கார் பிரபாதுக்கு முன்னால். பிரபா சொல்கிறார், வி ஆர் நாட் ஹிப்பீஸ், வி ஆர் ஹாப்பீஸ் அப்படின்றார். நாங்களாம் ஹிப்பிகள் கிடையாது, நாங்கள் வந்து ஹாப்பீஸ் அப்படின்றார். ஓகே, ஆனந்தமாக இருக்கக்கூடியவங்கன்றார்.
யாரெல்லாம் இந்த கிருஷ்ண உணவு இயக்கத்தோட அசோசியேட் பண்ணுறீங்களோ அவங்களும் ஹாப்பியாக ஆகிடலாம். பிரசாதம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா ஹாப்பி ஆகிடலான்றார். ஓகே, எல்லாரும் தலையாடுறாங்க எஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாரையும் ஹரிகே சமத்தை ரிப்பீட் பண்ணி எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஹரிகே சமத்தை ரிப்பீட் பண்ணுறாங்க அந்த இடத்துல மெக்சிகோவில். ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹையா பிரபு வரார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண கான்சியஸ் டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜில் மொழிபெயர்த்து கொண்டு வந்துடுறாரு. 50 புக் கொண்டு வர்றாரு. 50 புக்கு பிறப்பு அதில் இருந்து லெக்சர் நிப்பாட்டார். அந்த புக்கை வா சொல்கிறார், எடுத்து வந்து சொல்லார், இந்த புக்கை வந்து இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வட்டி தடியில் எல்லாம் வாங்கிடுறாங்க. உடனே எல்லாம் சைன் கேட்குறாங்க வாங்கிட்டு. ஓகே, 50 புக் உடனே காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, பிரபா சைன் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே, இன்னொரு புக் எடுத்து அதுவும் காலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சோன்னா பிரபா என்ன பண்ணுறாரு, திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகிறார். இந்த இங்கே லெக்சர் முடிஞ்சிருச்சு. கேஷினோ டி லா சால்வா. ஓகே, பிரபா பண்ணி கலைப்பே இல்லை, நான் வந்ததுலேருந்து அப்படியே ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட் தான். ஓகே, திருப்பி அங்கே கிருஷ்ணகாந்த் பேசுகிறார். அவங்க வந்து ஹத யோகா கிளப்பு ஆக்சுவலாக கிளப் மாதிரி. அவங்க வந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க, ஹத யோகா பற்றி கொஷின் கேட்குறாங்க. பிரபாரை வந்து அதை அவங்கள ஹர்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணகாந்த் பேசிக்ஸ் சொல்லி தரார். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் லக்ஷ்மி பிரியா மாதாஜி வீட்டுக்கான கிளம்பலாம், அங்கே நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபா சொல்ல இல்லை, நம்ம மெக்சிகோ சிட்டிக்கு போயிடலான்ட்டார். ஓகே, நீங்கள் இங்கே சாப்பிட வேணாம், நம்ம நேராக சிட்டிக்கு போய் நம்ம வந்து டெம்பிளுக்கு போயிடலான்ட்டார். அப்புறம் அந்த சிட்டிலேருந்து இங்கே வராங்க. வரும்போது நைட் 8 o'clock. இதுவரையும் பிரபா அது காலைல சாப்பிட்ட உணவு தான், கொஞ்சம் பால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஓகே, வேறு எதுவுமே பிரபா சொல்கிறார். வந்த உடனே என்ன பண்ணார், ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் வேணான்ட்டார். அவருடைய ஃபேஸு ஐஸ்லாம் பிரைட்டாக இருக்கான். இந்த மாதிரி தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், இதான் மகிழ்ச்சிக்கான வழி, நாள் முழுவதும் கிருஷ்ணக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மில்க், ஹாட் மில்க்கு ஒரு கப் எடுத்து அதில் பூரியை சுகரில் வச்சு முக்கிய சாப்பிட்றாரு, மில்க் குடிச்சிட்டே சாப்பிட்றாரு. ஓகே, அவ்வளோதான், பிரபா வந்து படுக்க போயிட்டார். ஓகே, திஸ் இஸ் அவர் லைஃப். ஆல் டே ஒர்க் ஃபார் கிருஷ்ணா, டேக் லிட்டில் பிரசாத் நைட். நாள் முழுவதும் கிருஷ்ணனுக்கு வரீங்க, நைட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம்னு சொல்லி சொல்கிறார் பிரசாத். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு நாள் போகிறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெக்சிகோ. இது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. ஓகே, அங்கே போகிறாங்க. ஸோ பிரபா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி மாணவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், ரொம்ப கஷ்டப்படணும். ஹாசினி படிக்கிறீங்க, அதை பார்த்து வீடு புக்கில் இல்லையா? ஸோ மாணவருடைய லைஃப் எப்படி இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்கு. எப்படி இருக்கு மாணவருடைய லைஃப், எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கா? பிரபா என்ன சொன்னால் ஸ்ட்ரகிளாக இருக்குன்றார். ஸ்ட்ரகிளாக இருக்குன்னு சொன்னியா? ஓகே, ஸ்ட்ரகிளாக இருக்குன்றார். ஓகே, ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண, ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப பொறுமையாக நல்லா ஃபெயில் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முடிஞ்ச உடனே வேலைக்கு போகணும் இந்த மாதிரி. ஓகே, அதனால் பௌதிக வாழ்க்கையே ஒரு ஸ்ட்ரகிள் தான், ஒரு போராட்டம் தான்ன்றார். ஓகே, அது கடைசியில் இறப்பில் வந்து முடிஞ்சிருது. அதனால் ஒருத்தர் கேள்வி கேட்கணும், என்னென்னா எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம், எதுக்காக நம்ம துன்பங்கள் உள்ளாரோம், எப்படி இதுலேருந்து நம்ம விடுதலை அடையலாம்னு சொல்லி கேள்வி கேட்கணும். சொன்னா எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. ஓகே, எல்லாம் லெக்சராக முடிஞ்சோன்னே ஒரு கொஷின்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறேன். அப்புறம் கம்யூனிஸ்ட் ஸ்டூடெண்ட் கத்துறான் இங்கேருந்து, ஏன்னா இந்த மெக்சிகோவில் கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டும் உண்டு. இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பேசிட்டீங்க, கடவுள் இப்படி ரெனோன்ஸ் துறை வரணும்னு சொல்லிட்டீங்க, இப்படிலாம் பண்ணால் யார் உங்களுக்கு காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, ஏன்னா உணவு வாங்குறது காசு வேணுமே, யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து சிஏக்கு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குறான். வெரி லெஸ் இன்டெலிஜென்ட். ஓகே, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெரி நைஸ் கொஸ்டின்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். பிரபாதர் வந்து சொல்கிறார், இந்த யூனிவர்சிட்டி வந்து கடவுள் அறிவில் வந்து உங்களை வந்து எஜுகேட் பண்ணல, அதனால வந்து நாத்திகவாதிகளையும் அறக்கர்களையும் உற்பத்தி பண்ணுது. உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். அவங்க என்ன பண்ணாங்க, வந்து பேச விடாமல் கை தட்டுறாங்க. ஸோ திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ பிரபா என்ன சொல்கிறாரு, ஓகே கீர்த்தனை ஆரம்பிச்சுக்கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி அடங்காமல் இருந்தால் என்ன பண்ண முடியும், இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்கல ஆக்சுவலாக. ஓகே,
கீர்த்தன் போட ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் அடங்கிட்டாங்க. கீர்த்தன் பண்ணோடனே எல்லாம் அப்படி பிரசாதம். அப்போ என்ன பண்ணுறாங்க, முடிஞ்சு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் பிரபாதை மீட் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹனுமான் கோஸ்வாமி தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நிறைய பசங்க நல்ல பசங்க இருக்காங்க, கெட்ட பசங்களும் உட்காந்துருக்காங்க. ஓகே, நிறைய மணி நேரம் ப்ரோக்ராம் வந்து அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. ஸோ அதனால் இந்த கொஞ்சம் பேரை தவிர மற்ற எல்லாருமே பிரபாத ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிருஷ்ணவனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பிரபாத் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, இங்கே வந்து பீப்புள் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பயசாகவும் இருக்கிறாங்க, நல்ல மக்களாக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கிராமத்தில் வசிக்கிறாங்க. இது வந்து இந்தியா மாதிரியே தான் இருக்குது. இது மேக்ஸிமம் மெக்சிகன் பார்த்தீங்கன்னா சூத்ராவாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து சைத்தன்யனுடைய கருணையில் அவங்களையும் வந்து விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறாங்க. இந்த மெசானிக் லாட்ஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு பிளேஸ், இடம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாம் வருவாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு, பொலிட்டிஷியன்ஸு, இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ், இவங்களாம் வெரி புத்திசாலிகள்லாம் அங்கே தான் வருவாங்க அந்த மெசானிக் லாட்ஜில். அங்கே ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, செவ்வாய்க்கிழமை கீர்த்தன்லாம் போகுது. பிரபா வந்து இங்கிலீஷில் பேசுகிறார். சிச்சுகானந்தா பிரபு என்ன பண்ணுறாரு, தமிழில் ஸ்பானிஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. பிரபா வந்து வர்ணாசிர தர்மம் பற்றி சொல்கிறார். இந்த மாதிரி வர்ணாசிர தர்மம் எதுக்கு வேணும், எப்படி வந்து இந்த தர்மங்கள் ஃபாலோ பண்ணப்படுது சொசைட்டிலன்னு சொல்லி சொல்கிறார். உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரபாவுடைய சொற்களை கேட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, கவர்மெண்ட்டில் முக்கியமான புள்ளிகள்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் பிரபா சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு கேட்குறது. அவருடைய லாஜிக், அவருடைய எஜுகேஷன் எல்லாரும் புகழ்ந்து சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து இந்த டொனேஷன் சொல்லுவாங்களே கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லாம் டொனேஷன் ஹெல்ப் பண்ணி அவங்க கொடுக்கணும்னு சொல்லி டொனேஷன் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் பேர் தான் டிவோட்டிஸ் இருக்கும், மற்ற எல்லாம் அவங்க தான். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கொஷின்ஸ் கேட்டாங்க. ரொம்ப கரெக்டான கொஷின்ஸ் கேட்டு எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருந்த ப்ரோக்ராம். வெனஸ்டே ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறாரு, மெக்சிகோ சிட்டி கிளம்புறாரு. சாட்டர்டே வந்தார், வெனஸ்டே கிளம்பிட்டார். ஓகே, பியூர்டோ வல்லர்டா இப்படி ஒரு சிட்டி இருக்கு பசிபிக் கோஸ்டில். பியூர்டோ வல்லர்டா, PUERTO, பியூர்டோ வல்லர்டா அப்படின்னு ஒரு இடம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேனின்னு ஒரு பெரிய வெல்தி பிஸ்னஸ் மேன். அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய வில்லா அந்த இடத்துல வச்சுருக்காரு. எல்லாம் பெரிய பெரிய மலைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓஷன் இருக்கும், மலை இருக்கும். அது ஒரு நல்ல அந்த இடம். ஓகே, எடுத்துட்டியா பியூர்டோ வல்லர்டா, இப்படி சீனரியாக இருக்கா? அந்த மாதிரி இடத்துல ஒரு வில்லா நிறைய வச்சுருக்காரு. அதில் பிரபா தங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பிரபா அங்கே போகலான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இனிமேல் நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறதுனால இவர் சொன்னதுக்காக இங்கே போகலான்னு சொல்லி அங்கே டிவோட்டிஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய பசுக்கள்லாம் இருக்குது. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, பிரபா காட்டுறாங்க. பிரபா சொல்கிறாரு, அவருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்லண்ணா. ஸோ மலையை பார்த்து கடல் மலை அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் மாற்றிட்டாங்க போல, நிறைய நவீனமாக ஆயிடுச்சு. பட் மலைக்கு பக்கத்துலேயே கடல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ அப்போ பிரபா கேட்குறாரு, பசுகிட்டேருந்து பாலையும் கலந்து குடிச்சிட்டு அப்புறம் ஏன் பசுவை கொள்றீங்கன்னு சொல்கிறார். ஓகே, நான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் எல்லாம் முடியலன்னா இன்னைக்கு கொண்டுருவீங்களா, இதுதான் என்ன கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான கல்ச்சர் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார். கொஞ்சம் சின்னதாக மழை பெய்யுது லேசாக, அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக இருக்குது வானம். அப்போ சிச்சுகானந்த பிரபு கேட்குறாரு, அங்கே ஒரே கொசுவாக இருக்குது, நம்ம இந்தியா மாதிரி தான். ஓகே, உடனே பிரபா சிச்சுகானந்த பிரபா உங்களுக்கு கொசு கடிக்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. என்னையும் கடிச்சிட்டு இருக்கு பிரபாத், உங்களுக்கு கடிக்கலையான்னு. என்னையும் கடிக்கல அப்படின்றார் பிரபாத். உடனே சிச்சுகானந்த பிரபு சொல்லாரு, இருக்கலாம், ஏன்னா நீங்கள் ஒரு பியூரிட்டி, ஒரு தூய பக்தராக இருக்கலாம், உங்களை கடிக்கிறதுல நான் பியூரா இல்லை, அதனால தான் எனக்கு கொசு கடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் சிச்சுகானந்த பிரபு. பிரபாத் சொல்கிறார், மேபி கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறார். இங்கே வந்து இந்த கொசுலாம் ரொம்ப மரியாதையோடு இருக்குது, ஆனால் கல்கட்டாவில் மரியாதை காட்டுறதே இல்லை. என்னைக்கு நல்லா கிடைக்கும், அங்கே என்னையும் நல்லா கொசு கிடைக்கும், இங்கே பூட்டி ஓட்டி சொல்லி மரியாதை காட்டுது கொசு. இந்த மாதிரி அப்பப்போ ஜோக்கர்ஸ். ஸோ
ஸோ அப்போ வந்து ப்ரீச்சிங்கை பற்றி கேட்குறாங்க, எப்படி ப்ரீச் பண்ணுறது கேட்குறாங்க. பிரபாதர் சொல்கிறார், நிறைய பேர் இங்கே வந்து ஹதயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இதனால் எப்படி எங்களை ப்ரீச் பண்ணுறாங்க. பண்ணட்டும், அவங்க அதை பண்ணட்டும், யோகா பண்ணட்டும். நீங்கள் ஹரே சம்பந்தம் சொல்லுங்கள், பிரசாதம் இதெல்லாம் கொடுங்க, அவங்க கொஞ்சம் நாளடைவில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். பியூரிஃபை ஆயிடுவாங்கன்றார். பிரபாதர் வந்து இன்னொரு பக்தர் கேட்குறாரு, இனி பிரபாதர் எல்லாரும் கேட்குறாங்க, நான் வந்து இந்தியாவுக்கு போயிருக்கேனான்னு கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாரு. ஏன்னா நான் யோகா பண்ணுறதுனால நான் இந்தியாவுக்கு போயிருப்பேன்னு அவங்க அசியூம் பண்ணி கேட்டே இருக்காங்க, நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு. பிரபாதர் சொல்கிறார், நீ சொல்லு, இந்தியாவே ஒரு நோக்கி வந்திருக்குன்னு சொல்லிடுற. இந்த கிருஷ்ணாபுரம் வைக்காம இந்தியாவிலேருந்து வந்தது, இந்தியாவே ஒரு நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ஸோ அதனால் பிரபாதர் கொஸ்டின்ஸ்லாம் அப்படி அழகாக அவங்களுக்கு ஏற்ற அப்படி ஆன்சர் பண்ணுறாங்க. அதனால் பிரபாதர்கள் எல்லாம் அந்த டிவோட்டிஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து ஆன்மீகத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி முழுதும் நம்புகிறோம். ஓகே, இப்போ 1973 ஏப்ரல், இப்போ வந்து பாம்பேயில் இருக்கார் பிரபாதர். ஓகே, பாம்பே. ஸோ இங்கே வந்து பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த ஜுகு பீச்சில் லேண்டை எப்படி செக்யூர் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா செக்யூர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூ வந்து இப்போ வந்து பில்டிங்கை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கட்ட விட மாட்டேங்கிறாங்க. இது எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மேக்ஸிமம் டைம் இந்தியாவில் இருந்துச்சு. வெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நாள் தான் போயிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு, பாம்பே வந்திருக்காரு. இப்போ வந்து ஷியாமசுந்தர் பிரபு தான் 2 வருஷமாக செக்ரட்டரியாக இருக்கார். இப்போ ஷியாமசுந்தர் பிரபு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம். தோண்டி கொரண்டம், ரஃப் கொரண்டம் எடுத்தா மேற்கத்திய நாடுகளில் வந்து இந்த ரூபி அதில் கிடைக்குமா, அதை எடுத்துட்டு அதை வந்து தூய்மைப்படுத்தி ரூபியை கொடுத்தோம்னா நல்ல காசு கிடைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஓகே, இவர் பண்ணுறாரு அந்த பிஸ்னஸை. நிறைய பக்தர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஷியாம் சுந்தர் நியூ பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்லி பிரபா சொல்கிறார், ஓகே அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணட்டும், விட்டுருங்க அப்படின்ட்டார். ஓகே, நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு நமக்கு. லண்டன் டெம்பிள்லேருந்து அதெல்லாம் இங்கே நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு, நமக்கு செக்ரட்டரியாக இருக்கிறதுக்காரு. அதனால் பண்ணணும், கொஞ்ச நாள் பண்ணட்டும், விட்டுருங்க விட்டார். ஓகே, இங்கிலாண்டில் இருந்திருக்காங்க, கிருஷ்ண கான்ஷியஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த மாதிரி மைனிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கார். ஷியாம் சுந்தர் என்ன பண்ணுறாரு, 90 கிலோ ரஃப் காரண்டம் எடுத்துட்டார். எடுத்துட்டு 90 கிலோவா இதை வந்து விற்கலாம்னு சொல்லி எடுத்து வந்துருக்கார் பாம்பேக்கு. ஓகே, ஸோ அப்போ சொல்றார் பிரபாதர் சொல்றார் ஷியாமசுந்தர் பிரபு, ஓகே நீங்கள் நான் 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி பிரபாதர் சொல்றார். இந்த பாம்பேயோட மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு போதும், இந்த ட்ராவல்லாம் எனக்கு போதும், 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி பிரபாதர் சொல்றார். ரெஸ்ட்னா என்ன, ஒரு இடத்துல உட்காந்து பாவம் எழுதணும். ஓகே, ஷியாமசுந்தர் பிரபு சொல்றார், சென்ட் மோரிட்ஸ், இது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்க ரொம்ப சூப்பரான பிளேஸு பிரபாத், நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், நீங்கள் இதில் ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாம் அங்கே தான் போவாங்க. ஸ்கைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்கை ரிசார்ட், ஸ்கைனா தானே இந்த ஸ்கேட்டிங் தானே, ஸ்கை ரிசார்ட், எஸ்கேஐ, ஸ்கை ரிசார்ட், எஸ்கேஐ ஸ்கீ ரிசார்ட். நீங்கள் ஸோ ஸ்கீ ரிசார்ட் என்ன, ஸ்கீனா என்ன தானே, ஸ்கேட்டிங் தானே. ஸோ அது வந்து ஆஃப் த சீசன், டூரிஸ்ட்லாம் இப்போ வரமாட்டாங்க, நல்லா க்ளீனாக இருக்கும், ஏர்லாம் க்ளீனாக இருக்கும். அதான் ஐஸ் வெயிட் தான், அதான் அது ரோப் கார்டு, அது இல்லை ஸ்கை ரிசார்ட்ங்கிறது கீழேயும் இருக்கும். ஸ்கையிங்கிறாங்களா, ஸ்கையிங் தான் இதுதான் ஸ்கீயிங்னா இந்த மாதிரி ஸ்கேட்டிங் அது. ஓகே, அது பனி சம்மந்தமாக இருக்கும். ஓகே, நிறைய வேர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து சீசன் கிடையாது, நிறையா டூரிஸ்ட்லாம் இருக்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்லா க்ளீனாக ஏர் இருக்கும். ஓகே பிரபாதர் ஓகேன்னு சொல்கிறார். பனியில் ஏதோ அந்த மாதிரி பனியாக இருக்கும், ஒரே பனியாக இருக்கும். இந்த டயத்தில் வந்து ஒரு நல்லாயிருக்கும் கிளைமேட் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. பிரபா சுவிட்சர்லாந்து இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கோல்டுனா அப்படி கோல்டு. பிரபாத், ஷியாம் சுந்தர் பிரபு, ஸ்ருதகீர்த்தி பிரபு, பிரத்யும்னா பிரபு, இவங்களாம் ஒரு லக்ஸுரி ட்ரெயின்,
லக்ஸரி ட்ரெயினாக தெரியல, சும்மா சூப்பராக இருக்கும் ட்ரெயின். அந்த ட்ரெயினில் அப்படியே விண்டோ வழியே பார்த்துட்டே போகலாம், நல்லா காட்சிகளாக இருக்கும். அப்படி கடைசியாக என்ன பண்ணாரு, அப்படியே சர்க்கிளாகி அப்படி கருவாய் அப்படி ட்ரெயின் போகும். எல்லாருக்கும் கனவு அந்த மாதிரி போகிறது. இந்த நீலகிரிஸ்லாம் பொதுவாக ட்ரெயின் இருக்காங்களா இங்கே தமிழ்நாட்டில், நீலகிரி அந்த மாதிரி அங்கே நீலகிரி சுற்றுலா உதயகிரியா ஸோ அந்த மாதிரி அங்கே அந்த இடம் அந்த ஃபேமஸ். ஓகே, ஸோ அதில் வந்து வளைஞ்சு போகுது, ரொம்ப மவுண்டனில் ஏறுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, பிரபாதோடைய சர்வெண்ட் சுத்தகிருதி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அப்படி விண்டோவில் வந்து கண்ணை வச்சு அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். ஓகே, சூப்பராக இருக்கு பிரபாத், பியூட்டி ஸ்னோ பியூட்டி, மவுண்டன் பீக் சூப்பராக இருக்கின்றார், எல்லாம் ஒயிட்டாக இருக்கின்றார். பிரபாத் அமைதியாக இருக்கிறார். சொல்றார், இங்க என்ன பிளேஸ், இந்த பிளேஸ் என்னன்னு சொல்லி கேட்கிறார். சுத்தகிருதி பேர் சொல்றார், இது பேர் செயின்ட் மோரிட்ஸ் பிரபாத் அப்படின்றார். அவங்களாம் செயின்ட் மோரிஸ் கூப்பிடலாம், நான் எப்படி கூப்பிடுறேன்னா இதை செயின்ட் ஹெல்லிஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறேன், நரகம்னு சொல்லி தான் சொல்லுவேன்றார் பிரபாத். ஓகே, சொல்றாரு இந்த மாதிரி இப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கு, லைஃப்லெஸ்ஸா இருக்கு, ஒரு லைஃப் இல்லை இதுல, ஒரு சின்ன ட்ரீ, ஒரு கூட பிரான்ச் எதுவுமே இல்லையே இதுல, ஒரே பனி தான் இருக்கு எல்லா இடத்துலையும், எல்லாம் எம்டியா இருக்கு, ஒரு வெரைட்டியும் இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க கூட்டு வரும்போது, நிறைய ஃப்ளவர் இருக்கும், ஒரே பச்சையா மலையெல்லாம் இருக்கும், பியூட்டிஃபுல் கிளைமேட் இருக்கு. எங்க இருக்கு அது? ஃபுல்லா வெளியே வர முடியல, இவ்வளோ கோல்டா இருக்கு, யூஸ்லெஸ் ஃபார் த பர்பஸ். அதனால இது செயின்ட் ஹெல்லிஸ் தான் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்லிடுறேன். அதான் உண்மை. ஆக்சுவலா வெளியே வர முடியாது, பாக்கி தான் பனியாவே இருக்கும். அதை பிரபா சொல்லலை, இது யூகே போயிட்டு சொல்கிறேன், லண்டனில் போயிட்டு இது வந்து இது ஹெல் ஒன்லி அப்படின்ட்டு. எப்போ பார்த்தாலும் பனியாக இருக்கும், மழை பெய்யும், என்ன பண்ண முடியும்? நம்ம நாட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியுது? இந்த மாதிரிலாம் இருக்காது. எங்கே சன் இருக்கோ அங்கே தான் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, அதனால அவங்க வந்து சன்னில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துருப்பாங்க வெளிநாட்டுக்காரங்களாம். பிரபா கீதாஜ் பிரபு சொல்றார், பாம்பேக்கு லெட்டர் எழுதுறாரு, சார் ஜூகோ பீச் எவ்வளோ சூப்பராக இருக்கும், டிராபிக்கல் கிளைமேட்டு, நாங்கள் ஜூரிஸ் வந்துட்டோம், இங்கே செயின்ட் மோரிஸ் சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்லாம் நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப கோல்டாக இருக்குது, வெளியில் வாக்கிங் கூட போக முடியல, எப்படா லாஸ் ஏஞ்சல்ஸ் போகலான்னு இருக்கு அப்படின்ட்டார் பிரபதம். சீக்கிரம் எனக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு கொடுத்துங்க, நான் கிளம்பிடுறேன்ட்டார். லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளைமேட்டை வந்து நம்ம இந்தியா மாதிரி இருக்கும், ஓகே, நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ பிரபா வந்து ஸ்னோ அப்பா வந்த உடனே என்ன ஆகுது, ஒரே பனி பொழியுது, ஏர் வீசுது, காற்று அடிக்குது, பனி பொழியுது. பிரபா வெறுப்பாயிடுச்சு. இந்த மாதிரி நான் சுவிட்சர்லாந்து வந்து பனியில் இருக்கதான் வந்திருக்கேன் அப்படின்ட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தகிருதி பிரபுக்கு ஒரு அரிசி பருப்பு கூட வாங்க முடியல, எதுவுமே இல்லை, அரிசி பருப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஃபரீனா அதுதான் தெரிஞ்சிச்சு, அதில் அல்வா பண்ணுவாங்க. ஓகே, ஃபரீனா லாஸ்டே பார்த்தல, ஃபரீனா அதுதான் கிடைச்சிச்சு, கோதுமை வெரைட்டி. ஓகே, பிரபா சார் ஓகே ஃபரீனா சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லி பிரபா அது காட்டுறாரு. இப்போ பனியும் காட்டிட்டாரு, ஆனால் சுத்தகிருதி பிரபுக்கு வந்து பண்ணவே முடியல, அது சப்பாத்தி பண்ணவே தெரியல. ஓகே, இங்கெல்லாம் 2 வாரம் இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரபா சொல்லிடுறாரு. எப்போ டிக்கெட் கிடைக்கிறதோ கிளம்பிடலாம் அப்படின்ட்டார். உடனே ஷியாம் சுந்தர பிரபு என்ன பண்ணாரு, அவர் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வெளில தான் மழை பனி பொழியுது, அப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வாக்கிங் பண்ணலான்றான். அந்த ரூம்லேருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதில் வாக் பண்ணுவோம். அது வாக்கிங் போகும் அப்படின்னா அவங்க வந்து நம்ம எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக வச்சுருப்பாங்க எல்லாத்தையும். இப்படி நடந்து போயிட்டு இருக்கையிலே இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிடணும், நடந்து போய் அதுதான் லைட் எரியும், லைட் ஆஃப் ஆகிடும். திருப்பி வரணும்னா அங்கே ஏதாவது சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் தான் வர முடியும். அந்த மாதிரி நடந்து போயிட்டே இருக்கல, அப்படியே ஆன் பண்ணிட்டே நடந்து போயிட்டே இருக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிரபாவில் 2 செக்ரட்டரி வராங்க, அவங்களும் கூடயே வராங்க. சுத்தகிருதி பிரபு வராது, ஓகே, ஒருத்தர் வராது. இவன் லிஃப்ட் எல்லாமே பயங்கர எனர்ஜி எஃபிஷியன்ட், அந்த மாதிரி பண்ணிடலாம். சுவிட்ச் எங்கே இல்லைன்னா அவ்வளோதான், இருட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி இது ஒரு இடம் அப்படி ஆன் பண்ணி கரெக்டாக வந்துடணும். ஓகே, புதுசாக வந்தவங்களும் கஷ்டம். ஓகே, எலக்ட்ரானிக் அவ்வளோ பவர் வந்து சேவ் பண்ணுறாங்களா அவங்க. 30 செகண்ட்ஸ் அந்த லைட் எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் கிராஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல கொஞ்சம் வயசானவங்கலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, சுவிட்சை யாராவது பிடிச்சிட்டே இருக்கணும், கன்சர்விங் எனர்ஜி. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, ஸோ பிரபாதரும் சுத்தகிருதி பிரபு நடந்துகிட்டே இருக்காங்க. சுத்தகிருதி பிரபு என்ன பண்ணுறாரு, பிரபாதருக்கு தெரியாதுல்ல, அவர் கரெக்டாக அந்த சுவிட்சை ஆன் பண்ணி பிரபாதம் நடக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. பிரபாதரும் வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. பிரத்யுமனை வந்து உள்ளே போயிட்டார். ஓகே, பிரபாதரும் சுத்தகிருதி பிரபு தான் வாக் பண்ணுறாங்க, 3 பேர் வாக்கிங் பண்ணாங்க. இப்போ உள்ளே ஒருத்தர் போயிட்டார். ஸோ பிரபா சொல்கிறார், எனக்கு பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாங்கன்றார். ஏன்னா ரொம்ப கோல்டாக இருந்தால் பசி வரும்ல,
உடனே ஹல்வா பண்ணு அப்படின்றார் பிரபாத். சொல்கிறார், ஓகே பிரபாத், இப்போ நம்ம வாக்கிங் முடிச்சு பண்ணலாமா, இப்போயே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிறார். நோ, நான் வாக் பண்ணுறேன், நீ போய் ஹல்வா பண்ணிட்டார். ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். கிளம்பி அல்வா பண்ண போயிட்டார். அப்போ தான் அவர் புரியுது, ஐயோ நம்ம அந்த லைட்டை பற்றி சொல்ல விட்டுட்டோமே பிரபாத்திட்ட, அச்சோ அப்படின்னு சொல்லி கீழே ஓடி வராரு. ஓகே, இங்கே டோருக்கு வந்து பார்க்குறாரு, பிரபா கரெக்டாக லைட் ஆன் பண்ணி வாக் பண்ணுறது. இப்போ ஷியாம் சுந்தர் பிரபு அவருடைய பிஸ்னஸ் என்ன விடலை. அங்கேருந்தே இப்போ ஷியாம் சுந்தர் பிரபு பலிமந்தனை கூப்பிட்றாரு, நியூயார்க்லேருந்து வா, சுவிட்சர்லாந்து வா, நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றாரு. பலிமந்தன் வந்துடுறாரு. ஓகே, பலிமந்தன் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம கோல்டில் போடலாம் அந்த மணியை, சார் ரூபியை விற்றுட்டு கோல்டில் போடலாம், கோல்டு தங்கத்தில் போடலாம், அது ரொம்ப நல்ல பிஸ்னஸ் சொல்லி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்றார். ஓகே, பிரபாகர் வந்து கேட்குறாரு, பகவன் தாஸ் வந்து பக்கத்தில் ப்ரீச் பண்ணுறாருன்னொடனே பகவன் தாஸ் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பகவன் பிரபு வந்துடுவார். அங்கே ஒரு நல்ல ஃபீஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் எடுத்து வந்துடுறாரு. ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே சுவிட்சர்லாந்து வந்திருக்காரு, தஞ்சை எடுத்து வந்திருக்காரு. உடனே பிரபா இந்த மாதிரி பிரசாதம் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பிரசாதம் டேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துறாரு, மிச்சதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஓகே, அன்றைக்கி நைட்டு எல்லாம் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கா, ஷியாம் சுந்தரா, சுதகீர்த்தி, பிரதிமா பிரபு, பகவான் தாஸ் எல்லாம் இருக்காங்க. நைட்டு மிட் நைட் வர்றாரு, பிரபாத் எந்திரிக்கிறார், ரூம் விட்டு வர்றாரு. இப்படி வரமாட்டார் ஆக்சுவலாக பிரபாத், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் எழுப்புறாரு. பலிமந்தனை வந்து இப்படி லேசாக காலை வச்சு இப்படி பண்ணுறாரு, எழுப்பி விடுறாரு. பலிமந்தன் எழுந்திரிச்சு என்ன பிரபாத் நிற்கிறோன்னு அப்படியே ஒபிஷன்ஸ் பே பண்ணிடுறாரு. பே பண்ணி என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் எழுப்பி கூப்பிட்டு வர்றாரு. பிரபாத் அப்படியே வந்து வியாசத்தில் வந்து அப்படியே அமைதியாக உட்கார்றாரு. ஓகே, பிரபா பேச ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து பலிமந்தனையும் ஷியாமசுந்தரையும் திட்டுறார் பிரபாத். இந்த மாதிரி நிறைய மணியை வந்து நீங்கள் தங்கத்தோடைய ஸ்பெக்குலேஷனில் நீங்கள் போடுறீங்க. இந்த மணி வந்து பலிமந்தன் வந்து இஸ்கான் நியூயார்க்குக்கு ஒரு பில்டிங் வாங்கலான்னு சொல்லி கொண்ட மணி. ஷியாம் சுந்தரர் மணி வந்து இங்கிலாந்தில் ஒரு பில்டிங் வாங்கலான்னு சொல்லி வந்த மணி. இந்த பணம், இந்த பணத்தை வந்து இப்படி ரிஸ்க் பண்ணுறீங்க, கிருஷ்ணாவோட மணியை எப்படி ரிஸ்க் பண்ணுறீங்க நீங்கள் கோல்டில் போடலான்னு சொல்லிட்டு. உடனே ஷியாம் சுந்தரரும் பலிமந்தனும் சொல்லுவாங்க, இல்லை பிரபாத் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, பிரபாத் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட், இதில் வந்து தப்பே நடக்காது அப்படின்றாங்க. பிரபாஸ் கட் பண்ணிடுறாரு. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர முடியணுமே அப்படின்னு பிரபாஸ் சொல்கிறார். உடனே இப்படி சொன்ன உடனே பிரபாஸ் சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாரு. உடனே அப்படியே அவங்க உடனே நாங்கள் நிப்பாட்டிடுறோம் பிரபாஸ் தான். அதோட அந்த கோல்டு ஸ்கீம் போச்சு, நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, லெக்சர் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஆல் நைட் அவங்க ரூமில் இருந்துட்டு பிரபாஸ் லெக்சர் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கிருஷ்ணாவோட பணத்தை வேறு மாதிரி யூஸ் பண்ணி, இந்த மாதிரி கோல்டு ஸ்பெக்குலேஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, எல்லாத்தையுமே நம்ம சர்வீஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து கேம்லிங் அப்படின்றார். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றார் பிரபாத். ஸோ உடனே என்ன பண்ணினாங்க, உடனே அந்த பணியை வந்து உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஷியாம் சுந்தரமும் பலிமந்தனும் ப்ராப்பர் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்றான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, இன்னும் கோல்டு இருக்கு, வெளியே போக முடியல. பிரபாத் சொல்கிறார், திருப்பி சொல்கிறார் பிரபாத், இது ஜன வழியாக பார்த்து சொல்கிறார், ஆமாம் இது வந்து இட்ஸ் அ ஒயிட் ஹெல் ஒன்லி அப்படின்றார். இது ஒயிட்டாக இருக்க நரகம் தான் அப்படின்ட்டாரு. நகரம் இல்லை நரகம் தான் அப்படின்ட்டார். ஓகே, கடைசியில் டிக்கெட் வந்துருச்சு, அவங்க நியூயார்க் போல ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, நியூயார்க் கிளம்பிட்டாங்க. இதுதான் அவருடைய சுவிட்சர்லாந்து ட்ரிப்புடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நிறைய எங்கள் சாயந்தரம் நிப்பாட்டிக்கலாம், நம்ம மேலே டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கேள்வி இருக்காதோ? ஓகே, கோல்ட் ஸ்பெகுலேஷன்ல போறனா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா? கோல்ட் இது ஓவர் எடுத்து அந்த தூய்மைப்படுத்தி அதை விற்கிறது. அது எவ்வளோ போகும் ரேட்டு, அது லாபம் கிடைக்கும்ல, ஹெட்ஜ் இந்த லாபம் வாங்கினது ஒன்று விற்றது ஒன்று, அந்த மாதிரி அந்த இந்த பிஸ்னஸ் இந்த கிருஷ்ணாமணியில் வந்து பண்ணக்கூடாதுன்னு பிறப்பாங்க. சில பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராக இருப்பாங்கல்ல, அவங்க வேறு, அவங்க தேர் ஒர்க் தட் இஸ். இவர் வந்து ஃபுல் டைம் டிவோட்டி இல்லையா, இவர் கிருஷ்ணாவுக்கு பணம் சேர்த்து கோயில் கட்டுற பணத்தை எடுத்து இதில் போடுறாரு. அவர் இது எவ்வளோ ரிஸ்க் இது பிரபா, அதெல்லாம் தப்பு. அப்போ கூட நம்ம இது கேம்லிங் பண்ண முடியாது.
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் ராதேஷம் பிரபு மாதாஜி பக்தி டூடியில் மாதாஜி சொன்னாங்கல்ல, இஃப் யூ ட்ரேடு தட் இஸ் கேம்லிங், இஃப் யூ இன்வெஸ்ட் தட்ஸ் நாட் கேம்லிங். இன்வெஸ்ட் தான் லாங் டேர்ம். ஓகே, நான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இதை பற்றி வாங்கி ஐபிஆ மாதிரி கேட்டாங்க, நான் அனுப்பிச்சேன், புரிஞ்சுதான் தெரியல. இன்வெஸ்ட் பண்ணுறது ஓகே, ஓகே, தட்ஸ் வி ஹாவ் டு இன்வெஸ்ட். பட் ட்ரேடிங் தட்ஸ் கேம்லிங். இட் மே கோ அப், இட் மே கம் டவுன், தட்ஸ் கேம்லிங்.